ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1ல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ 1,000,000னா 10,00,000ன்னு பார்த்தோம். 100,000னா 1,00,000ன்னு பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் பேசிக்கா இந்த நம்பர் எப்படி இந்தியன் நம்பர் சிஸ்டத்துல எப்படி இந்தியன் மெத்தட் வச்சு இது எப்படி கூப்பிடுவோம், இன்டர்நேஷனல் மெத்தட் வச்சு எப்படி கூப்பிடுவோம்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 1 crore பெருசா, 1,000,000 பெருசா? 10 crores விசஸ் 10,000,000, 100 lakhs விசஸ் 100,000,000. ஸோ இத இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். இது எப்படி கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் நல்லா புரிஞ்சிரும். ஸோ இன்டர்நேஷனல் மெத்தட் வச்சு நீங்க ரெப்ரசென்ட் பண்றது, இந்தியன் மெத்தட் வச்சு ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒன்ஸ் இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சாம்பிளுக்காக இந்த 3 கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 crore விசஸ் 1,000,000 இது எப்படி பார்க்கலாம்? ஸோ ஆக்சுவலா 1,000,000னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1,000,000 இஸ் ஆக்சுவலி 10 lakhs. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 1,000,000னா 10 lakhs. ஸோ 1,000,000 இப்ப 100 lakhsனா 1 crore அர்த்தம். ஆக்சுவலி 1 crore itself is 100 lakhs. 100 lakhs. ஸோ 1,000,000னா 10,00,000 தான். ஸோ 10 lakhs. ஸோ 100 lakhs பெருசா, 10 lakhs பெருசா? ஆப்வியஸா 100 lakhs தான் பெருசு. ஸோ இதான் பெருசு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். இப்ப 10 crores வெர்சஸ் 10 மில்லியன். ஸோ இப்ப ஏதாவது ஒண்ணுத்த நீங்க வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். இல்ல இத வந்து நீங்க இன்டர்நேஷனல் கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே யூனிட்ல இருக்கணும். அப்பதான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் இந்தியன் மெத்தட் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்தியன் மெத்தட் கன்வெர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸி. ஸோ 10 crores அப்படியே வச்சுக்கோங்க. 10 மில்லியன் நம்ம எப்படி எழுதலாம்? 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhs. அப்ப 10 மில்லியன் எவ்வளோ? 100 lakhsனு அர்த்தம். ஸோ 1 மில்லியன் ஈக்குவல் டு 10,00,000. 10 மில்லியன்னா அப்ப எவ்வளோ வரும்? அப்படியே 10 மடங்கு அதிகம் இதை விட. ஸோ 10 மில்லியன் ஈக்குவல் டு 100 lakhs. 100 lakhs. 100 lakhsனா என்னது? 1 crore அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100 lakhs இஸ் ஈக்குவல் டு 1 crore. ஆனா இதுல 10 கோடியோட நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அகைன் 10 crores தான் பெருசு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் LHS தான் பெருசு. ஸோ இப்போ அடுத்த கம்பேரிசன். ஸோ 100 lakhs விசஸ் 100 மில்லியன். ஓகே. இப்ப 1 மில்லியன் விசஸ் 1 லேக் நம்ம கம்பேர் பண்ணாலே இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். ஸோ 1 மில்லியன் பெருசா, 1 லேக் பெருசா? 1 மில்லியன் வர்சஸ் 1 லேக். இந்த கொஸ்டின்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்கான பதிலும் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் கொஸ்டின்கான பதிலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 மில்லியன் வர்சஸ் 1 லேக். ஆக்சுவலா 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 lakhs. இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மில்லியன் ஈக்குவல் 10 lakhs. ஸோ கிளியர்லி 10 lakhs இஸ் கிரேட்டர் than 1 lakhs. அப்பனா 100 மில்லியன் இஸ் கிரேட்டர் than 100 lakhs. சின்ஸ் 1 மில்லியன் இஸ் கிரேட்டர் than 1 lakh, 100 மில்லியன் இஸ் கிரேட்டர் than 100 lakhs. அவ்வளவுதான். ஸோ இந்த பேசிக்கா இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எப்படி கம்பேர் பண்ணணும், இது இன்டர்நேஷனல் மெத்தட் வர்சஸ் இந்தியன் மெத்தட் எப்படி கம்பேர் பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணா இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.